அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே நல்ல ஒரு சுபிட்சமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார் சந்திர பகவான். தனலாபங்கள், தேக ஆரோக்கியங்கள் சிறப்பாய் அமையப்பெறும். தொழில் முன்னேற்றங்கள் அடைந்து சில நாட்களிலே உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே நல்ல ஆதாயங்களும் வெற்றிகரமான விஷயங்களும், பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கி எதிர்பார்த்த பணவரவுகள், இன்பமான சூழ்நிலைகள் வந்து சேர்கிறது. தனவரவுகள், ஆதாயமான விஷயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்பமாய் அமையப்படுகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியத்திலே வெற்றி, இன்பமான சூழ்நிலைகள், அதே போல நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் முயற்சிகள் நல்ல சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கிறார் ராசிநாதன். சந்திர பகவான் 10ஆம் ஸ்தானத்திலே அமையப்பெற்று 10ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு தனவரவுகள் மிகுந்ததாக இருந்தாலும் மனக்குழப்பங்களும் மனக்கவலையும் வந்து சேர்கிறது. தொழில் முன்னேற்ற விஷயத்திலே நடந்தாலும் ஏதேனும் ஒரு கவலையினால், உங்களது கவன சிதறினால் உங்களது தொழில் பாதிப்புகள் ஏற்படும். ஆகையால் சற்று கவனக்குறைவினை குறைத்து கொண்டு மனநிலையையும் குணநிலையும் நல்ல மாற்றிக்கொள்வது மிக சிறப்பு. உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை தரும். தியானம் செய்யுங்கள். சில நேரங்களிலே சிவாலயத்திற்கு சென்று அமைதியாக இருந்து நீங்கள் தியானம் செய்வது சிறப்பு. அருள் பெரும் ஜோதி வல்லாரனுடைய விஷயங்களை படித்து அதன் மூலியமாக தியானம் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். இன்று உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலே அமையப்பெறுகின்றார். தனலாபங்கள், தேக ஆரோக்கியங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய தருணங்கள், நல்ல பேராற்றல், பெரும் விதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்பமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. சில சின்ன சின்ன மனக்குழப்பத்தை நீங்கள் கவனக்குறைவிலிருந்து தவிர்த்து கொள்வது மிகவும் உதவுகிறது. சில நேரங்களிலே மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கவன சிதறலிலிருந்து தப்பித்துக் கொள்வது மிக மிக சிறப்பாக அமையப்பெறும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு ராசிக்கு 7 இருக்கிறார் சந்திரன். உங்களுக்கு நல்ல ஆதாயமான விஷயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் அமைப்பெறுகிறது. சிலருக்கு சிறிய சிறிய தொல்லைகள் ஏற்படுது. கணவன் மனைவிடத்திலே நல்ல ஒற்றுமை பாராட்டுதல், அதே போல காதலன் காதலிடத்திலே காதலை வெளிப்படுத்தி அதன் மூலியமாக நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை. சிலருக்கு இந்த நாளிலே நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடந்தாலும் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பாக அமைப்பெறுகிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு 6லே அமையப்பெறுகிறார் சந்திரன். 6லே சந்திரன் அமைய பாரிலே பல் பிரச்சனைகள் சேருமாம் அப்படின்பது போல 6ஆம் இடத்திலே சந்திரனால் உங்களுக்கு சில சில நேரங்களிலே துன்பங்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வந்து சேரும். எனவே கவனமாக இருங்கள். உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் ராசிக்கு 9ஆம் ஸ்தானத்திலே வலுப்பெற்றிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு மனக்குழப்பங்களும் மனக்கவலையும் ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு நல்ல வெற்றிகரமான விஷயங்களும் நல்ல ஆதாயங்களும் அதே போல பொருளாதார நிலை மேம்பாட்டடைய உதவுகிறது. உங்கள் தொழில் நிலையும் மனநிலையும் குணநிலையும் இன்புற்று வாழக்கூடிய பல்வேறு விஷயங்களும் உங்கள் வாழ்விலை கலைகளும் சிறப்பாய் அமையப்படுகிறது. இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவுகளும் நல்ல ஆதாயமான விஷயங்களும் உங்களுக்கு இன்பமாய் அமையப்பெறும். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெறுகிறார். தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சுமூகமான முறையிலே முடியும். சகோதர சகோதரிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே பல்வேறு விதமான விஷயத்திற்கு நீங்கள் பல்வேறு விதமான ஆலோசனை மேற்கொள்ளும் போதும் ஒரு கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு உங்களுக்கு இன்று ஒரு ஆதாயமிக்க நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவோடு சேர்கிறார் சந்திர பகவான். வெற்றிகரமான விஷயங்கள், திடீர் பண வரவுகள், நல்ல லாபங்கள், முயற்சிக்கான ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்கிறது. இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, வெற்றிகரமான விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் முன்கோபத்தினால் சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே கவனமாக இருந்து அந்த விஷயத்தை தவிர்த்து கொள்வது மிக சிறப்பாக அமையப்பெறுகிறது.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராசிக்கு 2லே அமையப்பெறுகிறார் சந்திர பகவான், ராசிநாதன் 3லே. இம்மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றிகரமான விஷயங்கள். எந்த செய்தாலும் எந்த சிந்தனையும் செயலும் சிறப்பாய் அமையப்பெறும். தொழில் முன்னேற்றமடையும். உங்கள் வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறது. இந்த நாளிலே பல்வேறு விதமான வெற்றி செய்திகள் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ராசி மண்டலத்திலே சந்திரனோடு சேர்ந்த ராகு தெளிவான மனக்குழப்பமும் தீராத பிரச்சனைகளும் என்று முடிவுக்கு வரும். அதே போல உங்கள் குடும்ப ஒற்றுமை வலுப்படுகிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே சில சில கருத்து வேறுபாடினால் உங்களது சிந்தனை கவனக்குறைவாலால் சிந்தனைகள் சிதறப்படுகிறது. உங்களது கற்பனை மிக்க சில விஷயங்கள் செயல்படுத்தி அதன் மூலியமாக லாபமும் ஆதாயமும் வந்து சேரும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே நல்ல பணவரவுகளும் வெற்றிகரமான விஷயங்களும் தனலாபங்களும் உடல்நிலை ஆரோக்கியமும் மேம்படுகிறது. ராசிக்கு 12லே சந்திரன் மறைந்திருந்தாலும் உங்கள் ராசினாகப்பட்ட குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசி மண்டலத்தை பார்க்கின்றார். என்றும் சிறப்பாய் அமையப்பெறக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த நாளிலே நல்ல முன்னேற்றங்களும் தேக ஆரோக்கியங்களும் வலுப்படுகிறது. நல்ல உடல் பயிற்சி செய்யுங்கள். மூச்சு பயிற்சி செய்வதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகுந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையப்பெறுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.